அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் சரணாகதி உணர்வு. இந்த கதையில ஒரு அழகான பெண்மணி இருக்காங்க. அவங்க கடற்கரையில கடல் அலைகளை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கால் அடியில ஒரு கல்லு மின்றத பார்க்குறாங்க. அந்த கல்லை எடுத்து பார்க்கும்போது அது வைரக்கல்லு. அதை பார்த்து அவங்க ஒரு மகிழ்ச்சியும் அடையாம அந்த கல்லை தூக்கி அவங்க பர்ஸ்க்குள்ள போட்டுக்கிறாங்க. இத ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க பக்கத்துல ஒரு மனிதர் அந்த பெண்மணி கிட்ட வந்து, "அம்மா, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏதாவது எனக்கு குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அந்த பெண்மணி நினைக்கிறாங்க, தான் அந்த வைரக்கல் எடுத்தத அந்த மனிதன் பார்த்துட்டாரு அப்படின்னு, தான் பர்ஸ்ல இருந்த வைரக்கல்ல எடுத்து உடனே அந்த மனிதர்கிட்ட குடுத்துடுறாங்க. அந்த மனிதர் ரொம்ப வியப்பா அந்த பெண்மணிய பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரு கேட்குறாரு, "அம்மா, இந்த கல்லு வைரக்கல்லுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, "எனக்கு தெரியும் ஐயா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதர், "வைரக்கல்லுன்னு தெரிஞ்சு கூடவா நீ என்கிட்ட குடுத்துட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, "என்னுடைய மகிழ்ச்சி இந்த வைரக்கல்லுல இல்ல ஐயா" அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திரும்ப அந்த மனிதர் அந்த பெண்மணி கிட்ட போயி, "அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கடல் அலைகள் மாரி நம்மளுடைய மகிழ்ச்சி அங்க இங்க வந்து வந்து போயிட்டுருக்கும். ஆனா, உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது, நாம எப்ப உள்ளுக்குள்ளார சுயமா நம்மள பார்க்குறோமோ, அங்க தான் நம்மளோட மகிழ்ச்சி இருக்கு ஐயான்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய இதிகாச கதையில மகாபாரதத்துல யுதிஷ்டர் தன் தம்பிகளோட காட்டுல இருக்கும்போது, ஒவ்வொரு தம்பியா ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போவாங்க. அப்போ யக்ஷன்ற ஒரு முகம் தெரியாத மனிதர் கேள்விகள கேட்கும்போது, அத அலட்சியப்படுத்தி ஒவ்வொரு தம்பியும் இறந்துருவாங்க. இறுதியா யுதிஷ்டர் அந்த இடத்துக்கு வரும்போது, கவனமா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. யாரோ தெரியாத ஒருத்தர் அங்க இருக்காங்கன்ற விழிப்புணர்வ கொண்டிருப்பாரு. அப்போ யக்ஷனோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி, தன்னுடைய தம்பிகளோட உயிர மீட்கிறாரு. இந்த இடத்துல யுதிஷ்டரோட புத்திசாலித்தனம் வேலை செய்யாம, அவருடைய விழிப்புணர்வு தான் வேலை செஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாமளும் தினமும் நெறைய விஷயங்கள பார்ப்போம். ஒரு நாள் இருட்டுல, காட்டுல தனியா நம்ம நடந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மரத்துல இருந்து கீழ விழுந்த காய்ந்த இலைகளோட சருகுகளோட சத்தம் கூட நமக்கு ஒரு மாரி பயத்த கொடுக்கும். சின்ன அசைவு கூட நம்மள பாதுகாத்துக்கணும்னு நினைக்க தோணும். ஸோ இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான். இந்த மாரி நமக்குள்ளார ஏற்படுற விழிப்புணர்வுகள நாம என்னைக்கு உள்நோக்கி சுயமா பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த விழிப்புணர்வு தான் நம்மள சரணாகதி உணர்வுக்கு கொண்டு போகும். அனைவருக்கும் நன்றி.